வேணா வச்சுக்கிட்டான் அவன் வேலையா டுவெண்ட்டி ஒன்றுக்கா 21 இல்லை பங்காளே நான் என்ன அதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தோம்ல அதே இல்லைன்னு வச்சுக்கோங்க ரெண்டு பழம் ஜாலியாக கல்யாணம் அது எவ்வளோ வந்தது? ஆமாம் கல்யாணம் 11 இருக்குது வச்சு விட்டு ஏற்றி விட்டு அப்படியே அந்த ஆயில் அடிச்சிருமாதா இந்தா வச்சு இந்த இருக்கு மச்சா அடிச்சு போனடி அந்த அளவுக்கு மணி ஆச்சு வேண்டு வேணுமையா வேறு சும்மாரியா நீ வேணுமையா வேறு ஓகே இந்த பண்ணிடுறேன் அது கரண்டி இதை கிடக்கா உள்ள கரண்டியா சுத்தியில் வச்சு இப்படி கீரியல்லோ கரண்ட் இருக்கா நான் பார்த்துக்கிறேன் இந்த அந்த தட்டு இருக்கா அண்ணா சொல்லுங்க இல்லைங்க நமக்கெல்லாம் யார் நம்ம இது கொண்டு தரோம் 60 வயசுலையா எல்லாம் குழந்தையா இருக்கோ அப்படி தான் சொல்லுவாங்க ஒரு 20-21 அவ்வளோதான் அது பேச்சு எடுக்க மாட்டாங்க காசு விட்டு தேவை கலக்கிறாரு மச்சான் அவரு என்ன சுவா மச்சா இது வெட்டணும் மச்சா அது அம்மாட்டியும் படம் செட் ஆகாது சும்மா 2 இன்ச்சுக்கு இருந்தால் போதும்
அப்படி மேலே இழுத்துட்டே போ, நர்வஸாக இழுக்க வேணாம், 1 2 இழுத்துட்டே போ, அப்புறம் நர்வஸாக ஒரு ஒன்று வரலாம். அள்ளிடுண்ணா அப்படி அள்ளிடு. ஏதாவது கல் வச்சுக்கலாம் செங்கல். கடைசியில் நீங்கள் போலையா சிவா? ஏன் சிவா வருஷம் வருஷம் போவீங்க? அப்படியா? அருமை. ஆமாம், அவங்க நாடு விட்டு நாடு. பின்னாடி அதை ரமேஷ் பாய் முன்னாடி மறுக்கலாம். அந்த பிள்ளோட 7 கடலில் வேண்டா சிவா, ஆபாசமாக பேச வேணாம் சிவா. போமாச்சாங்க 10,000 டிக்கெட்டு, இல்லை 5,000 ரூபா தான் டிக்கெட்டு. டூரிஸ்ட் தான் கம்மியாக தான் வரும், போயிட்டு வரலாம் நம்ம. மூணு அறிவா அப்படியே அள்ளி அள்ளி ஆமா. இப்போ 2 சட்டை வெட்டி வச்சுருவோமா, 2 இஞ்சி ஏறி போயிருமா, ஒருங்கு போல அங்கிட்டு வந்து பொறிக்கணும் முன்ன முன்னாடி எங்கிட்ட 2 இஞ்சி 2 இஞ்சி குறைஞ்சி ஏற்றி வச்சுட்டு அப்போ. ஆமாம், அதுதான் 2 சட்டை இதில் போய் வெட்டாமல் என்ன வேலை ஆக போகிற? அது கூட உனக்கு அதிர்ஷ்டம். இப்போ இவ்வளோ இது வெட்டாமல் வச்சிருக்கு. அவன் இங்கே தண்ணி இந்த ஊர் ஃபுல்லாகவே கம்பியவே ராடை வச்சு வெட்டிருக்காரு. இவருக்கு 4 பணம் வெட்டுறதுக்கு கரண்ட் கேட்குறேன். டிக்கர் அந்த உளுத்து சீர் கிடக்குதுல்ல, இங்கெல்லாம் இது மட்டும் ராடு மட்டும் கிடக்கு வேறு. அதனால இவ்வளோ ஸ்பீடாக வேறு ஆகிருக்குது. தங்கராசி உள்ளது பார்த்துருக்கோம். நீ ஒன்று வச்சு நான் ஒன்று. அப்புறம் என்ன பண்ணலாம்? மேஸ்திரி ஃபோன் பண்ணி ஜனரேட்டர் கொண்டு வர சொல்லுங்க. அப்போ நான் ஒரு சட்டியை மங்கி வெட்டி வச்சுக்கிறேன்.
3 அடி கரெக்டாக ரம்பங்கிற மாதிரினா அப்புறம் எப்படி வேலை இங்கே எடுக்க வேணாம் அவங்க காடி ஏமாற்றி போட்டாங்க. நான் மண்ணு தான் சரிச்சு விட்ருப்பான்னு பார்த்தா சுத்தமாகவே என்ன சார் என்னங்க சார் மச்சா மகிமே ஏன் சவா இந்த பண்ணிடுறோம். செங்கல் வச்சா இடையில காங்கிரஸ் ஆள் இருக்குது தூக்கு பார்க்க ஒரே அண்ணா நீ இப்போ கிட்டி விசை போண்ணே நீ அந்த கார்லாம் அடிச்சு அந்த காரெலாம் அடிச்சேன் காரெலாம் அடிச்சு கிட்டி போட்டு நீ கிட்டியை போட்டு அதெல்லாம் போட்டு 15க்கு சக்க பீஸா டைப் பண்ணி கிட்டியை போட்டு வா 18க்கு பரவாயில்ல. இந்த வண்டி வாங்கிக்க. எப்படி வச்சிங்க? உடஞ்சி அது ஒன்றா கிட்டி போய் சரியா அப்படியே அந்த சோகத்தில் வந்து ரொம்ப எடுத்துக்கிட்டா அந்த சோகத்தில் என்னென்ன பீஸ் டைப் பண்ணிட்டு இருந்தேன். அப்படியே ஒரு தப்பு நல்ல விட முக்கால போட்டு விட்டா இல்லாட்டா பொழப்பு நேரம் இருக்கேன். இதை பிஞ்சு கணக்கு பொழப்பு நேரம் இருக்கு. என்ன கரண்ட் இல்லை முக்கால போட்டாலும் தப்பிச்சுக்கிட்டோம். நான்லாம் பேசுகிறப்பா மொத்தம் எங்களுக்கு கம்பி வச்சிருக்க ஒரு கம்பியோட நாளைக்கு வாங்க. நாளைக்கு வேலாப்பா ஊக்கு அந்த வயது அங்கே வருவாங்க. அப்படி
கம்பி என்ன கடப்பில் எடுத்து கொடுத்து விடு. அதனால அழைச்சிக்கோங்க. வளைக்கிற மாதிரி இருந்தால் நம்ம 7 நிமிடம் அடிக்கலாம் இருந்தீங்கன்னா என்ன அளவு வளைச்சி தருவாங்க. ராடாக தர எடுத்துக்கிட்டு ராடு என்ன இருக்கு வாங்கி வாங்கி சொல்ல கொடுத்து இப்போ சென்ட்ரி தான் அடிக்க வந்திருக்கேன். கம்பி ரூல்ஸ் இல்லையா? இந்த மாதிரி நேற்று வந்து இருந்தீங்கன்னா கம்பிக்காரங்க 7,000 ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. கம்பி என்ன எடுத்து போகுது? எவ்வளோ கம்பி இல்லை செட்டுக்குள்ள கிடக்குது. 3 அடி 3 எடுத்து கொடுப்போம். எவ்வளோ அள்ளிட்டு போட்டுவோம். போகுது அந்த 2 வெட்டி வைக்க முடியாது. இல்லை இப்போ யாரும் வெட்ட முடியாது. முக்கிய தைக்கணும் வெட்டி வைக்கணும். வேற எதுனா பிஞ்சிங் வந்தால் இப்படி வைக்க கடவுள் ஜாஸ்தி எங்களுக்கு நல்லதே பிஞ்சுக்கணும் இல்லாமல் ஆகி போச்சு. ராவினை அப்பா செஞ்சேன் புண்ணியமே ராவினை காப்பாற்று. ராவினை போட்டு வெட்டியா மச்சான் வெட்டியா 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 மற்றும் மச்சான் அட செருப்பு மட்டும் முடிச்சுப்பான் மாதிரி கூட அந்த கல்லம் எடுத்துட்டு கை கல் சட்டை தீட்டா எட்டையில். ஆமாம் சட்டை ஒரு எட்டையில் தீட்டோம். அப்படியாப்படா போய் மதியம் கேட்டாங்கன்னா அது அழுங்காமல் குழுங்காமல் அப்படி மேலே ஆமாம் நீங்கள் அதை அளவு எடுத்து வச்சுப்போம். வச்சு வச்சுப்போம். நான் வந்து வெட்டுறேன். அது என்ன காலம் மாதிரி அவரா பஞ்சு மாதிரி இருக்கீங்களா? அது மண் உள்ள கடை. சட்டு போட்டு அலஞ்சிருக்கேன். இந்த இது பிட்டு இருக்காங்க அது அதான் 7 அடி கம்மி. அளந்து சொல்லு. அதே வெட்டிட்டு வெட்டதேன் நீ அளந்து சொல்ல. அவர் கூட குறையன்னு சொல்லுங்க. ஏழு நாளா? இது பாருங்க, இது எவ்வளோ? 7 நாள் இருந்தால் லக்கு. ஆடாடா சே 1.5 இன்ச்சு அடிச்சு போச்சு. அப்புறம் இந்த பிட்டு அலையதா இல்லையா? இந்த 16 கிடக்குது. 15 15 சட்டு கிடந்துச்சு. நல்ல டப்பிங் போட்டிருந்தா பாரு. அது பார்த்தேன். என்ன டப்பிங் போட்டேன்? மூக்கில் தீப்பட்ட டேப் மஞ்சள் கலர் டேப் தீப்பட்ட டப்பிங் போட்டதில் யூடியூப்ல. ஆமாம். லென்த் எவ்வளோ சொன்னீங்க? 7 நாளைக்கு. அப்படியா? சரியா கரெக்டாக வந்துரு. சே அருமையாக இருக்கும். வச்சிருக்கேன் 2 நல்லா எட்டணுமோன்னு நினச்சேன். நாட்டு சீட்டை பண்ண வந்த மாதிரி கரெக்டாகி போச்சு. ஐயா கணக்கு பண்ணி இன்னும் ஒரு 8 அடி கூட நினச்சிட முடியாது. கடவுள் இருக்கா இருக்கும் மாதிரி. இன்ஜினுக்கு போனிச்சு பேசு. சார் வர டீ என்ன சொன்னீங்க? காங்கிரீட் இன்னைக்கு போடுறாங்களாம். சொன்னாதான் அவங்க வருவாங்க மதியம் 11 மணிக்கு மேலே. ஏமா 10 வரைக்கும் சொன்னால் 1.5 சுட்டு வாங்கிட்டு போட்டு சொன்னீங்க. இப்போ முடிஞ்சு போயிடலாமா? நம்ம வீட்டுக்கு போயிடலாம். சுட்டு எல்லாத்துக்கும் வீட்டுக்கு என்ன வட்டி கட்ட வீட்டுக்கு போகிறேன். வட்டி கட்ட முடியல.
உங்களுக்கு 5000 ரூபா கொடுப்பேன். 1 சம்பளம் யாருக்கு கொடுப்பேன்? ஆமாம். கலை 5 ரூபாய்க்கு போனேன். 9 மணிக்கெல்லாம் என்ன வேலை முடிச்சுறாங்கன்னு சொல்லி 2000 ஆமாம். அவர் என்னப்பா முடியல அள்ளிட்டு வாங்க போச்சு. என்னது 14 அதுதான் ஓரளவு சாதனை இருக்குல்ல. பார்த்து 14 எடுத்துருக்கோம். அது ரெண்டுமே 14 தான் எடுத்துருப்போம். 15 சபா. 15 வந்து சவா. உங்கள் சோபாக்களை சிறந்த முறையில் எட்டடி 10 10 வரல. அது இருக்கு நிறையா. ஆ சபா. எப்படி வந்து காணாது வராது. சரி என்ன சார் பொஸ்க்கு இப்படி சொல்லிட்டீங்க? நிறைய இடத்துல அதை அப்பாச்சி மறந்து முடிச்சிட வேண்டியது. ஆமாம் ஆமாம். ஏன் சார் அங்கிட்டலாம் நம்ம மனுச்சமாட்டி போனால வா மலையால வா வா அப்படியெல்லாம் வேலை பார்த்தோம். அப்படியெல்லாம் ஒன்று ஒன்றா இருந்துருக்கீங்க. இப்படி கத்தான் அந்த படி அதை வைக்க முடியாது. காரணம் என்ன முன்னோட எடுத்து முடியல. அவர் ஃபிட்டர் மச்சா ராஜா, அவரே ஹெல்ப்பர். ஏட்டமா ஈட்டானா செங்கலா? என்ன சார் இதை உதச்சிக்கிறேன். கால் எடுங்க கொஞ்சம். சரி மண்ணு போட்டுட்டேன் நானே. எடுத்துங்களா கொஞ்சம் நல்ல மாதிரி ஏற்றுங்க. ஏற்றுங்க அவ்வளோ ரைட்டாக. ஸ்வீட்டாக இருக்கா? ஓகேண்ணா ஸ்ட்ரெயிட்டாக தான். ஆனால் வேலை தனியாக இருக்கணும். அடுத்த வயலில் அப்படி மாப்பிள்ளை இருக்கணும். சேவனம் தான் போன மாதிரி செய்யக்கூடாது, செஞ்சால் ஒழுங்கா செய்ய. அந்த இந்த ஐயா படத்தில் வர மாதிரி பிரகாஷ்ராஜ் அப்படி தான் சொல்லுவாங்க. கல்யாணம் விட்டா நான் தான் மாப்பிள்ளை. இங்கே சொல்ல மாட்டாங்க, எஜமான் பண்ணுறது தான் எப்போனே. ஓ இந்த ஊர் சனம் கும்பல். ஆடா
ஓகே ஆ ப்ராப்பர்ட்டியாக இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா அவன் சொல்கிறாது ராவினே ஆ ஒரு நாள் சமைச்சு சரகடிச்சு சாப்பிடுங்க ம் சரி அப்போ தான் கடையிலேருந்து வாங்கிட்டு வரேன் இடுப்புல வச்சுட்டு நான் சாப்பிட்டுருக்கேன் வந்து இடுப்புல இருந்து எடுத்து போட்டான் எடுத்து போட்டு புது பாயிண்ட் ஆகிறதுக்கு அவர் பேக்கில் இந்த காலி பாயிண்ட் எடுத்து இடுப்புல சரி போயிட்டான். என்னண்ணா சொல்கிறீங்க உண்மையிலேவா சரி போதையில் மாற்றிருப்பாரோ போதையில் இல்லை வேணும்னு ஆ மாற்றிக்க அவங்க கிட்ட நான் பொழுது பிடிச்சிப்பா கோயில் எடுத்து போடுது கேட்டிங்களா இல்லையா கேட்கவே இல்லை இது வரைக்கும் நான் கேட்கவே இல்லை ஆ அதாவது வேலை மேய்ச்சி பாட்டாப்பேன் ஆ தான் மாற்றிக்க போகிறாங்க ஆமாம் நான் தான் மாற்றிக்க போகிறேன் வேலை செய்யலாம் செய்யக்கூடாது தப்பு இல்லை அது அப்போ நான் பேசுகிறேன்னா பேச மாட்டேன் கண்டிப்பாக ஒரு மனுஷனை நம்பி தானே நீ எடுப்பு ஆமாம் சொல்கிறேன் நம்மளால இப்படி பண்ண பிராண விளையாட போட்டீங்கன்னா அது என்ன ஆமாம் சொல்லிட்டு எடுக்கிறான் அது வேற தெரியாமல் எடுக்கக்கூடாதுல்ல போதில் இருக்கிற இப்போ நாங்கள் போதில் இருக்கா இப்போ நீ தெளிவாக இருக்கிற ஒரு நம்பிக்கையில் தானே நீ வைக்கையிலே நான் வந்து நம்பிக்கை இல்லை செக் பண்ணி வச்சிருப்பேனால ஆமாம் இனிமேல் அந்த நம்பிக்கை உன் மேலே வரும் எப்படி வரும் நான் எதுவும் நம்ப முடியாதுல்ல தெரிய மாட்டேது அவங்களுக்கு ஏன்னா அப்படி இருக்கா இன்ஜினியர் சார் வெட்டணுமா சரி என்ன அருமையாக இருக்குது எதுவும் ஏதோ அளந்து எடுத்தாப்புல இருக்கா ஸோ முந்தானத்து கூட இப்படி இல்லை நேற்று கூட அப்படி இல்லை நேற்று அந்த வேலை பார்த்தோம் ஃபுட்டிங் அடிக்கலாமா அண்ணா இந்த அருமையாக இருக்கும் கொஞ்சம் ம் நீ ஏன் ஹலோ உங்களுக்கு ஒத்தாசையாக இருக்கட்டும்ண்ணா ஆஹா என்ன பழக்கிட்டீங்க வேலை எல்லாத்தையும் அன்னைக்கு சி சந்திரசேகரன்ட்ட இருந்தாருன்னா கொண்டாடுற சங்கர் அப்படியா ஆ ஆமாம் எஸ் அவருக்கு அசிஸ்டண்டாக இருந்ததில்ல சங்கர் அவரே அப்புறம் என்ன விஜய் அடிச்சுட்டு நண்பன் படம் தானே இயக்கணும் அப்படியே வேறு அதுதாங்க சொல்கிறேன் அவங்க அதெல்லாம் வேறு பிரச்சனை விஜயகாந்த் தான் விஜய் எடுத்தார் விஜய் கூப்பிட்டப்பெல்லாம் போக முடியலை பண்ண முடியலை விஜயகாந்தை பற்றி பார்த்தா ஒரு மரியாதை கொடுக்காம வச்சுருந்தாங்கல்ல விஜய் அப்படியா ஆமாம் விஜய் மரியாதை கொடுக்காம இருந்தாரா விஜயகாந்துக்கு ஆ இல்லை நான் இப்போ இறந்துருக்கப்போ கூட போய் இதில் ஆறுதல் தான் செருப்பை கல்வி கிடைச்சாங்க இல்லை ஃபஸ்ட்டு படமே விஜயகாந்த் தான் நடிச்சிருந்தேன் நாங்கள் சொல்லுங்கள் வளர்த்து விட்டதுனால இல்லை எங்கள் அப்பா அவரை வளர்த்து விட்டார் அவர் இன்னைக்கு எங்களை வளர்த்து விட்டார் அப்படின்ட்டாங்க ஐயா அதுக்கு இதுக்கு சரியாக போச்சுன்னு சொன்ன மாதிரி பாக்கெட்டில் வச்சுருங்க நானே இல்லையா கால் கீழே பாரு இந்த மாதிரி இப்போ யாரும் வளர்த்து விடக்கூடாது வளர்த்து விட்டா பின்னாடி குத்திடுவாங்க என்ன வச்சா ஏன் வச்சா 5 அடியா ஏன் மச்சான் இப்படி வேலையை பார்த்து விட்றேன் மச்சான் அடியா இதையே இருக்கக்கூடாது இதுதான் இப்படி தள்ளிக்கிறாள்ங்கிட்ட போகாது அப்புறம் யாரும் கீழே கேப் போகுது கீழே இருங்க வரேன்
சந்திரசேகர் அசிஸ்டண்ட் அது யாருக்கு தெரியும் இன்னைக்கு? எத்தனை பேருக்கு தெரியும்? தெரியாது, ஏதாவது பேட்டி ரேட்டு சொன்னால் தான் தெரியும். ஆனால் எங்களுக்கு தெரியும். அது வந்து இதை தள்ளி கொடுத்தா லைட்டாக அவ்வளோதான். அது குத்தோசம் வாங்கணும். சங்கர் மவுசு குறைஞ்சி வச்சு அவ்வளோ இல்லை. அடுத்து இந்தியன் 3 நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. 3, 4 வரும் வந்துச்சுல. அது மாதிரி வந்துக்கிட்டே இருக்கேன். காசு கொடுத்து பார்க்குறேன் கிணப்பு. இல்லை, அழகிய குயிலே சங்கர் ஒரு படம் எடுக்கணுன்னு கடைசி வரைக்கும் எடுக்க முடியாமல் போச்சுன்னு சொன்னாங்க. அதை எடுத்துருக்கலாம். தயாரிச்சு 2-3 படம் வந்துச்சு தெரியுமா? 23ஆம் புலிகேசி, இந்த காதல் காரெல்லாம் வந்து. ஆமாம் நல்ல அவன் தெரியும்ல, எந்த படம் கதை கேட்டல. அவனே டைரக்டரு. ஆமாம், அவனுக்கு தெரியும். அவன் எடுக்கிற எல்லாம் 100 கோடி தானே, 100 கோடி மேலே தான் எடுப்பான் இப்போ. பெருசாக போட்டால் பெரிய மீனை போட்டு பெரிய மீன் பிடிக்கலாம். ஆமாம், இந்த மாதிரி அதான் போட்ட காசு எடுத்துட்டாங்க. இந்தியன் 2ல் 150 கோடி வந்துருச்சுல. பணம் போட்டு அதை எடுக்கிறது பிரச்சனை இல்லை. சின்ன பட்ஜெட்டில் பெரிய வெற்றி வேணாம் அந்த படமாக இருக்காது. இருக்கு. இப்போ இந்த விஜய் சேதுபதி படம் இருக்கு. அது இப்போ மதுரை மகாராஜா. மகாராஜா. ஆமாம், அது எப்படி படம் பார்த்தீங்களா? நல்லா இருந்துச்சு. கடைசி வரைக்கும் எப்படி தெரியல. கடைசியில் பார்த்தீங்களா அந்த பொண்ணை? கதை பாருங்க சொல்லி சொல்லி மண்டையை காய வைப்பாங்க. கடைசியாக என்னடா கதை சொல்லி அந்த அப்போ சொல்லையில தான் அந்த கதைக்கு இருக்கும். அதான் நானும் சும்மா தான் சொல்லுவேன், குப்பை தொட்டியை காணும், குப்பை தொட்டி. கடைசியில் தான் தெரியும். காரணமே வேறு. அவன் 7 லட்சம்னு சொல்லுவான், எல்லாம் மயங்கிடுவாங்க. இது எப்படியா பிடிச்சிடும், அதே மாதிரி செஞ்சு கொண்டு வரையா தெரியுமா? எப்படி அது 7ஆம் அறிவுக்காக நல்ல பேர் நல்லா வைங்க. நீ வேற ஜாதியா? நீங்களும் வளைய விடுங்க, நாங்கள் சேர வர்றோங்க. ஆமாம், செதுக்கி வச்ச சிலை உள்ளுக்கு இருக்க, அடிக்க வச்ச படிக்கல் வெளியில் இருக்கணும். நாங்கள் சிலை, நீங்கள் படிக்கல். அப்படி வச்சுக்கிறீங்க. ஆனால் 2 கலத்தை. ஆமாம், இல்லை அடிக்கல் இருந்தால் தானே மேலே போக முடியும். மேலே போக முடியும், ஆனால் காலில் தானே மிதிப்படுது. எங்கே போனாலும் நீங்கள் ஏன் 10,000 செருப்படுத்தாலும் அதே வீட்டு வாசலில் விட்றீங்க? திருப்பி தான் 10,000 செருப்பு 40,000 செருப்பு. ஆமாம் சொன்னாங்கண்ணா, தெரியுமா? செருப்பு வெளியில் தானே போட முடியும். ஆமாம், வீட்டுக்குள்ளே போக முடியும். 1 கிராம் தங்கம் எடுத்தாலும் அதை பத்திரமா கொண்டு வைக்கிறோம்ல வீட்டுக்குள்ள. கண்டிப்பாக அந்த தங்கம் தான் நாங்கள். சர்டிஃபிகேட் கொண்டு வா, நான் பார்க்குறேன். சர்டிஃபிகேட்டா? ஜாதி சான்றிதழ் பள்ளிக்கூடத்தில். அதாவது ராவினு என்ன மச்சான், அதிலே ஊறி போனவருக்கு அது தெரியாதா? ஆமாம், அவர் பாட 7 இருந்தார். அவர் அவங்களுக்கு தொட்டு ஏன் மச்சானே